வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். அமெரிக்க கருவூல செயலாளர் ஸ்காட் பெசன்ட் ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்கும் நாடுகள் மீது மேலும் நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். அவர் தமது முக்கிய இலக்காக இந்தியாவை தண்டிப்பதை ஒரு கொள்கையாகவே வைத்திருக்கிறார். அதற்காக இழிவுபடுத்தும் பேச்சுக்களை தாராளமாக எடுத்து தூவுகின்றார். டிரம்பின் அனுமதி அல்லது ஊக்கப்படுத்தல் இல்லாமல் அவர் அப்படி பேசி இருக்க முடியாது. ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்கும் நாடுகள் மீது ஐரோப்பிய ஒன்றியமும் கூடுதல் தடைகளை விதித்தால் ரஷ்யாவின் பொருளாதாரம் அளிக்கப்பட்டு விடும் என்று பெசன்ட் தெரிவித்தார். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் மற்றும் துணை ஜனாதிபதி ஜே.டி. வான்ஸ் ஆகியோர் ரஷ்யா மீது கூடுதல் அழுத்தம் தர வேண்டியதன் அவசியம் குறித்து ஐரோப்பிய ஒன்றியத்தின் தலைவர் உர்சுலா வான் டெர் லேயனுடன் முக்கியமான பேச்சுவார்த்தை நடத்தினார்கள் என்று தெரிவித்தார். ரஷ்ய எண்ணெய் வாங்கும் நாடுகளில் மற்ற நாடுகளை விட்டுவிட்டு இந்தியாவை மட்டுமே அமெரிக்கா குறிவைத்ததிலிருந்து ஐரோப்பிய நாடுகளையும் அதே நிலைப்பாட்டை எடுக்கும்படிதான் ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் மற்றும் துணை ஜனாதிபதி ஜே.டி. வான்ஸ் ஆகியோர் அழுத்தம் கொடுத்திருப்பார்கள் என்று எதிர்பார்க்கலாம். மறுபக்கத்தில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் வர்த்தகம் மற்றும் உற்பத்திக்கான மூத்த ஆலோசகர் பீட்டர் நவரோ இந்த விஷயத்தில் ஸ்காட் பெசன்ட்டுக்கு கொஞ்சம் கூட சளைத்தவர் அல்ல. இவர்கள் இருவரும் ஒரே இடத்தில் படித்தவர்கள் போல உள்ளது. அந்த அளவுக்கு மிகவும் பண்பான மற்றும் அமெரிக்க ராஜதந்திர மொழிநடையில் மற்ற நாடுகளையும் அதன் மக்களையும் இருவரும் விமர்சிக்கின்றார்கள். டிரம்பின் வர்த்தகம் மற்றும் உற்பத்திக்கான மூத்த ஆலோசகர் பீட்டர் நவரோ இப்போது இந்தியா, ரஷ்யா, சீனா உட்பட சில நாடுகள் உறுப்பினராக உள்ள பிரிக்ஸ் கூட்டமைப்பை வம்புக்கு இழுத்துள்ளார். பிரிக்ஸ் கூட்டணியை கண்டித்துள்ள அவர் பிரிக்ஸின் உறுப்பினர் நாடுகளை ரத்த காட்டேரிகள் என்று பண்புடன் அழைத்தார். அவர் மேலும் தெரிவித்த போது பிரிக்ஸ் நாடுகளின் நியாயமற்ற வர்த்தக நடைமுறைகள் அமெரிக்க கருவூலத்தை பாதிக்கின்றன என்றார். அவர் மேலும் தெரிவித்த போது பிரிக்ஸ் உறுப்பு நாடுகள் எதுவும் அமெரிக்காவுக்கு பொருட்களை விற்காவிட்டால் உயிர் வாழ முடியாது. மேலும் அவர்கள் தங்கள் ஏற்றுமதிகளை அமெரிக்காவுக்கு விற்கும் போது அவர்கள் தங்கள் நியாயமற்ற வர்த்தக நடைமுறைகளால் நம் ரத்தத்தை உறிஞ்சும் காட்டேரிகளைப் போல இருக்கின்றார்கள். என்ன நடக்கிறது என்று பார்ப்போம். ஆனால் பிரிக்ஸ் எவ்வாறு ஒன்றாக இருக்கிறது என்பது எனக்கு புரியவில்லை. ஆனால் வரலாற்று ரீதியாக அனைவரும் ஒருவரை ஒருவர் வெறுத்து தமக்கிடையே கொலை செய்கிறார்கள் என்றார். ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்கும் முக்கியமான நாடுகளில் இந்தியாவும் ஒன்று. இதை காரணம் காட்டி அமெரிக்கா இந்தியா மீது கூடுதலாக 25% வரி விதித்துள்ளது. அதையும் சேர்த்தால் இந்தியாவின் மீது அமெரிக்கா ஏற்கனவே மொத்தமாக 50% வரியை விதித்துள்ளது. பெசன்டின் பேட்டியிலிருந்து இந்தியாவின் மீது 50% வரி விதிப்புக்கும் அதிகமாக கூடுதல் அழுத்தத்தை தர அமெரிக்கா மீண்டும் முயற்சி செய்கிறது என்பது தெரிகின்றது. ரஷ்யாவுக்கு கூடுதல் அழுத்தம் தர அமெரிக்கா தயாராக இருப்பதாகவும், ஆனால் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளும் இதில் ஒன்றிணைய வேண்டும் என்றும் பெசன்ட் தெரிவித்தார். ரஷ்யா மீது அமெரிக்காவும் ஐரோப்பிய நாடுகளும் ஏற்கனவே பல தடைகளை விதித்துள்ளன. மேலதிக அழுத்தம் என்றால் ரஷ்ய எண்ணெய் வாங்கும் நாடுகள் மீது 2ஆம் நிலை வரி விதிப்பு தான். அது உத்தரவாதமாக ரஷ்ய எரிவாயு வாங்கும் நாடுகளுக்கான வரி விதிப்பு அல்ல. காரணம், அதிக அளவிலே ரஷ்ய எரிவாயு வாங்கும் நாடுகள் பெரும்பாலும் ஐரோப்பாவிலேயே உள்ளன. உக்ரைன் ராணுவத்தால் எவ்வளவு காலம் தாக்குப்பிடிக்க முடியும் மற்றும் ரஷ்ய பொருளாதாரம் எத்தனை காலம் தாக்குப்பிடிக்க முடியும் என்பதற்கிடையில் போட்டி நடப்பதாக அமெரிக்க கருவூல செயலாளர் தெரிவித்தார். அமெரிக்காவும் ஐரோப்பிய ஒன்றியமும் ஒன்றிணைந்தால் ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்கும் நாடுகளுக்கு எதிராக தடைகள் மேலும் கடுமையாக்கப்படலாம் என்பதுடன் கூடுதல் வரிகளையும் விதிக்கலாம். இது ரஷ்ய பொருளாதாரத்தை முற்றிலும் சீர்குலைத்து ரஷ்ய ஜனாதிபதி புட்டினை அமெரிக்க ஜனாதிபதி டிரம்புடன் பேச்சுவார்த்தை நடத்தும் நிலைக்கு தள்ளிவிடும் என்பது அவரது கணிப்பு. ஐரோப்பிய கவுன்சிலின் தலைவர் ஆண்டோனியோ கோஸ்டா ரஷ்யாவுக்கு எதிராக மேலும் கடுமையான தடைகள் விதிப்பது குறித்து விவாதிக்க ஐரோப்பிய ஒன்றியம் வாஷிங்டனுக்கு ஒரு தூதுக்குழுவை அனுப்ப இருப்பதாக கூறினார். ரஷ்யாவுக்கு எதிரான கடுமையான தடைகள் விதிப்பது குறித்து அமெரிக்கா மற்றும் பிற கூட்டாளிகளுடன் ஐரோப்பிய ஒன்றியம் பேசி வருவதாகவும் கோஸ்டா கூறினார். ரஷ்யாவிலிருந்து இந்தியா வாங்கும் எண்ணெயின் அளவு குறித்து தாம் மிகவும் ஏமாற்றம் அடைந்துள்ளதாக டிரம்ப் கூறியுள்ளார். அதே நேரத்தில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியுடன் தனக்கு நல்ல உறவுகள் இருப்பதாகவும் அமெரிக்க ஜனாதிபதி தெரிவித்தார். ரஷ்யாவிடமிருந்து திரவமாக்கப்பட்ட இயற்கை எரிவாயு LNG வாங்குவதில் ஐரோப்பிய ஒன்றியம் இன்னமும் முதலிடத்தில் இருப்பதாக இந்தியா கூறியுள்ளது. இன்னொரு உண்மை என்னவென்றால், இந்தியாவுடன் ஒப்பிடும் போது சீனா ரஷ்யாவில் இருந்து அதிக எண்ணெயை வாங்குகிறது. ஆனால் டிரம்ப் சீனா மீது இந்தியாவுக்கு விதித்த அளவுக்கு வரி விதிக்கவில்லை. இது அமெரிக்கா சீன இறக்குமதிகளில் தங்கியுள்ளது என்பதையும், இந்திய இறக்குமதியை மற்றொரு நாட்டின் இறக்குமதியுடன் அமெரிக்காவால் மாற்றீடு செய்ய முடியும் என்பதையும் காட்டுகின்றது. இந்தியா இனி டிரம்பை நம்புமா? இந்த கேள்விகளுக்கு சற்று குழப்பமான விடைகளே கிடைக்கின்றன. டிரம்பின் இழிவுபடுத்தல்களால் கனடா பெரிய அளவில் அமெரிக்க பொருட்களை புறக்கணிக்கின்றது. அமெரிக்க பயணங்களை தவிர்க்கின்றது. அது இந்தியாவில் எந்த அளவுக்கு சாத்தியம்? கனடாவை அமெரிக்காவின் 51வது மாநிலம் ஆக்குவேன் என்று கூறியதே கனடியர்களின் அமெரிக்க புறக்கணிப்புக்கு காரணம். ஆனால் கனடாவை ரத்த காட்டேரி என்று அமெரிக்கா கூறவில்லை. இப்போது அமெரிக்கா இந்தியா மீது 50% வரி விதித்து ரத்த காட்டேரி என்றும் கூறியுள்ளது. இதற்கு கனடா கொடுத்த பதிலடியை இந்தியாவால் கொடுக்க முடியுமா? சொல்ல முடியாது. பிரிட்டிஷ் துணிகளை எரித்தல், உப்பு சத்தியாகிரகம், தண்டி யாத்திரை என்று இந்தியர்களின் பிரிட்டிஷ் ஆதிக்க எதிர்ப்பு ஒரு காலத்தில் உலகையே இந்தியாவின் பக்கம் திரும்பி பார்க்க வைத்தது.
அது இன்றைய இந்திய தலைமுறையில் சாத்தியமாகுமா? இதை நாம் ஏன் சொல்கிறோம் என்றால், ஒரு நீதிமன்றத்திற்கு நீதிபதி வரும்போது எழுந்து மரியாதை செய்ய வேண்டும். பிரிட்டிஷ் எதிர்ப்பு போராட்டத்திற்கு கைது செய்யப்பட்ட மகாத்மா காந்தி நீதிமன்றத்திற்கு ஒரு குற்றவாளியை அழைத்து சென்ற போது அந்த நீதிமன்றத்தின் பிரிட்டிஷ் நீதிபதி எழுந்து மரியாதை செலுத்தியது இன்றுள்ள இந்தியர்களில் எத்தனை பேருக்கு தெரியும்? எனவே இந்தியாவில் அமெரிக்க புறக்கணிப்பை உத்தரவாதமாக கூற முடியாது. ஆனால் சரித்திரம் திரும்பலாம் என்ற வாய்ப்பும் உள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி பிரதமர் மோடியை நண்பர் என்று கூறினாலும் அவர் தொடர்ந்து இந்தியாவை குறிவைத்து வருகின்றார். ஆகஸ்ட் 31 பிரதமர் மோடி ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு SCO உச்சி மாநாட்டில் பங்கேற்க சீனாவின் தியான்ஜின் நகருக்கு சென்றார். அங்குதான் அவர் சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங் மற்றும் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் ஆகியோரை சந்தித்தார். இந்த சந்திப்பு நடந்த சுமார் ஒரு வாரத்திற்கு பின்னர் பிரதமர் மோடி ஜனாதிபதி புட்டின் மற்றும் ஷி ஜின்பிங் ஆகியோரின் புகைப்படத்தை பதிவிட்டு, நாம் இந்தியா மற்றும் ரஷ்யாவை சந்தேகத்திற்குரிய சீனாவிடம் இழந்தது போல் தெரிகின்றது. இவர்களது நட்பு இனிமையானதாகவும் நீண்ட காலத்துக்குமானதாகவும் இருக்கும் என்று நம்புகிறேன் என்று எழுதினார். டிரம்பின் இந்த கருத்துக்கு 3 நாட்களுக்கு பின்னர் ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் செர்ஜி லவ்ரோவ் ரஷ்ய அரசின் தொலைக்காட்சிக்கு அளித்த நேர்காணலில் சீனா, ரஷ்யா மற்றும் இந்தியா ஆகிய 3 முக்கிய சக்திகள் ஒன்றாக காட்சியளித்தன. 3 நாடுகளும் பெரிய நாகரிகங்களின் பிரதிநிதிகள். இந்த 3 நாடுகளும் தங்களது பொதுவான நலன்களை புரிந்து கொள்கின்றன என்று கூறினார். இதன் பொருள் 3 நாடுகளும் எல்லா பிரச்சனைகளிலும் ஒரே கருத்தை கொண்டுள்ளன என்று அர்த்தமல்ல. ஆனால் சீனா, இந்தியா மற்றும் ரஷ்யாவின் கூட்டணி பரஸ்பர நலன்களை அடிப்படையாகவே கொண்டது. வெள்ளிக்கிழமை இந்தியாவை பற்றி ட்ரம்ப் மென்மையாக பேசினாலும் மோடி அரசாங்கம் அவர் மீது நம்பிக்கை வைப்பது எளிதானது அல்ல. காரணம், அதே வெள்ளிக்கிழமை அமெரிக்க வர்த்தக செயலாளர் ஹவார்ட் லூட்னிக் ப்ளூம்பர்க் செய்தி நிறுவனத்திடம் 1 அல்லது 2 மாதங்களில் இந்தியா பேச்சுவார்த்தை மேசைக்கு வந்து மன்னிப்பு கேட்கும், இந்தியா ட்ரம்புடன் ஒரு ஒப்பந்தம் செய்ய முயற்சிக்கும், அதன் பின்னர் மோடி எப்படி கையாள்வது என்பது ட்ரம்ப் முடிவு செய்வார் என்று கூறினார். அதே வெள்ளிக்கிழமை அமெரிக்கா இந்திய உறவுகள் குறித்து அதிகம் கவலைப்பட தேவையில்லை, ஏனெனில் இரு நாடுகளுக்கும் இடையே சிறப்பான உறவுகள் உள்ளன என்று ட்ரம்ப் கூறினார். நரேந்திர மோடி ஒரு சிறந்த பிரதமர் என்றும் எப்போதும் தனது நண்பராக இருப்பார் என்றும் அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் கூறினார். ஆனால் ட்ரம்ப் மற்றும் மோடியின் இந்த உடன்பாடு இரு நாடுகளின் உறவுகளில் நம்பிக்கையை மீட்டெடுக்க உதவுமா? அமெரிக்க ஊடகம் ப்ளூம்பர்க் செய்தி நிறுவனத்திடம் பெயர் வெளியிட விரும்பாத இந்திய அரசு அதிகாரி ஒருவர் ட்ரம்பின் கருத்தை இந்தியா சாதகமாக எடுத்துக் கொள்கின்றது. ஆனால் கடந்த காலத்தில் இருந்ததை போல நிலைமைகள் இருக்காது. மோடி எச்சரிக்கையுடன் ட்ரம்புக்கு பதிலளித்தார். மோடி ட்ரம்பை நண்பர் என்று குறிப்பிடவில்லை. ட்ரம்பின் கருத்துக்கள் உறவுகள் இயல்பு நிலைக்கு திரும்பும் என்பதற்கான எந்த அறிகுறியையும் அளிக்கவில்லை என்று கூறினார். யுரேஷியா குழுமத்தின் இந்தியா பிரிவின் தலைவர் பர்மித் பால் சௌத்ரி ப்ளூம்பர்க் செய்தி நிறுவனத்திடம் கூறிய போது இரு நாடுகளின் உறவுகளில் பெரிய முன்னேற்றத்தை நான் எதிர்பார்க்கவில்லை. ட்ரம்பின் தி ஆர்ட் ஆஃப் தி டீல் என்ற புத்தகத்தில் இந்த தந்திரங்கள் நன்கு விவரிக்கப்பட்டுள்ளன. எந்த எதிரியும் அவருடன் ஒரு ஒப்பந்தம் செய்ய ஒப்புக்கொள்ளும் விதத்தில் அவர் ஒவ்வொரு உக்தியையும் பயன்படுத்துவார் என்றார். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் வர்த்தகம் மற்றும் உற்பத்திக்கான மூத்த ஆலோசகர் பீட்டர் நவரோ ரியல் அமெரிக்காவின் குரல் இதழுக்கு அளித்த பேட்டியில், பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளில் அமெரிக்காவுக்கு விற்காவிட்டால் உயிர் வாழ முடியாது என்றும் அவற்றின் ஏற்றுமதிகள் நியாயமற்ற வர்த்தக நடைமுறைகள் காரணமாக அமெரிக்காவை பாதிக்கும் என்றும் கூறினார். வரலாற்று ரீதியாக அவர்கள் அனைவரும் ஒருவரை ஒருவர் வெறுத்து கொலை செய்கிறார்களே தவிர ஒரு கூட்டணியாக செயற்படவில்லை என்பதை அவர் நம்ப வைக்க முயன்ற பல உதாரணங்களை மேற்கோள் காட்டினார். பிரிக்ஸ் குறித்து நவரோ அளித்த பேட்டியில் இது எப்படி நடக்கப் போகிறது என்று பார்ப்போம். ரஷ்யா சீனாவுடன் நெருக்கம் காட்டுகின்றது. சீனா ரஷ்ய துறைமுகமான விளாடிவோஸ்டாக்கை சொந்தமாக்கிக் கொள்வதாக கூறுகின்றது. மேலும் அவர்கள் ஏற்கனவே சைபீரியாவுக்குள் பெருமளவில் சட்டவிரோத குடியேற்றத்தை நடத்தியுள்ளனர். அடிப்படையில் ரஷ்ய அரை பேரரசின் மிகப்பெரிய நிலப்பரப்பான சைபீரியாவை காலனித்துவப்படுத்துகின்றனர். எனவே அதற்கு வாழ்த்துக்கள். ரஷ்யாவும் பின்னர் இந்தியாவும் நிச்சயமாக சீனாவுடன் பல தசாப்தங்களாக போரில் ஈடுபட்டுள்ளன. பாகிஸ்தானுக்கு அணுகுண்டை கொடுத்தது சீனாதான். இப்போது சீன கொடிகளுடன் இந்திய பெருங்கடலில் விரையும் கப்பல்களை பாகிஸ்தான் பெற்றுள்ளது. மோடி, நீங்கள் அதை எப்படி சரி செய்வது என்று பாருங்கள். இதற்கிடையில் லூலாவின் சோசியலிச கொள்கைகளால் பிரேசிலின் பொருளாதாரம் வீழ்ச்சியடைந்து வருகின்றது. சரி, அவர்கள் அந்த நாட்டின் உண்மையான தலைவரை ஒரு அறையில் வைத்திருக்கிறார்கள், என்ன நடக்கிறது பார்ப்போம் என்று கூறினார்.